தாய்மார்கள் தந்தைமார்கள் மாணவ மாணவிகள் எவற்றை பேர்களும் அமைந்திருக்கக்கூடிய சபை தெய்வீகம் போன்ற திருச்சபை என்ன சபை? தெய்வீகம் போன்ற சபை திருச்சபை. திருச்சபை முன்பு அடியேன் வேடமேற்று வந்திருக்கின்றேன். நாம் யார் என்ற விளக்கங்கள் சொல்ல வேண்டும் இல்லையா? கூறுங்கள், சொல்ல வேண்டும். அப்படி இருக்கின்ற போது சொல்வதை நீ என்ன செய்ய வேண்டும்? கவனமாக கேட்க வேண்டும், சரியாக கேட்க வேண்டும். நல்லதான் இருந்தான் மகாராஜா. அந்த பையன் சட்டி போட காணும். மகாராஜா, மகாராஜா எப்படி இருக்கணும்? கை கட்டி வாய் புளித்து கம்மன் நிக்கணும். உன்னைய போக சொன்னா மகாராஜா வருகின்ற போது எவ்வாறு இருக்க வேண்டும்? எவ்வாறு இருக்க வேண்டும்? மன்னர் வருகின்ற போது எவ்வாறு இருக்க வேண்டும்? எப்படி 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 அப்படின்னா எப்படி? அடக்கம் ஒடுக்கமாக கையை இப்படி இருக்க கட்டி காலை நேராக வைத்துக் கொண்டு மகாராஜா வருகிறார். பாராக் பாராக். உன்னையே கேட்டனா? நான் கேட்டது யாரு? அவனே கோபால். மன்னர் வருகின்ற போது எவ்வாறு இருக்க வேண்டும்? சத்தமா சொல்லு, சத்தமா எவ்வாறு இருக்க வேண்டும்? பூஜை வைக்கணும். சொல்லு, எதை வைக்க வேண்டும்? வைக்கலாமா? நேற்று நீ மூட்டு பண்ண வச்சியா? மன்னர் வருகின்ற போது எவ்வாறு இருக்க வேண்டும்? ஒடுக்க வேண்டும். என்ன அர்த்தம்? மரியாதை இல்லை என்றுதானே அர்த்தம். எங்க இருக்கு? குஞ்சிலன்னா
நெஞ்சில பார்த்தாயா மரியாதையை பார்த்தாயா? ஆமாங்க. உனக்கு என்ன சிரிப்பு? இந்த மன்னனை பார்த்து நகைச்சுவையாக இருக்கிறதா? இல்லை, மகாராஜா சிரித்தால் மந்திரி சிரிக்க வேண்டும். மகாராஜா என்ன சிரிப்பு? ஏன் சிரித்தாய் மகாராஜா? சரி, இந்த பையன் கூட செட்டி போட காணும். நான் சிரிக்கிறவன் என்னது? என்ன வாங்கி போட்டு கீழே எதுவுமே புரியலடா எனக்கு. புரியுற மாதிரி சொல்லு. ஆணும்பா இல்ல, நானும் அவனும் கீழே மேல படுத்துருந்தோம். நான் சொல்வதை உடனே என் பிறகு சொல்ல வேண்டும். சொல்றேங்க. தெய்வலோகம், தெய்வலோகம், பொன்னுலோகம், பொன்னுலோகம், அமராவதி பட்டினம், அமராவதி பட்டினம். புடுக்கு ஒன்று புடி அடிக்காத. நன்றாக வா. நான் சொல்வதை நன்றாக கவனி. கவனிக்க வேண்டும். தெய்வலோகம், தெய்வலோகம், பொன்னுலோகம், பொன்னுலோகம், அமராவதி பட்டினம், அமராவதி. அமரா, நன்றாக சொல். அமரா, தமிழை பேச வேண்டும். அமரா, நன்றாக பேச வேண்டும். அமரா, தமிழை பேச வேண்டும். நன்றாக பேச வேண்டும். ஆம். கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மொழி தமிழ் மொழி. தமிழ் தெரியுமா உனக்கு? ஆமாங்க. தெரியுமா? தெரிஞ்சுக்கிறேன். தமிழ் கல் தோன்றி முள் தோன்றி மண் முள் இல்ல, கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு. ஆமா, முன் தோன்றிய மொழி தமிழ் மொழி. ஆமா, தெய்வம் புலவன் திருவள்ளுவன் வாழ்ந்த நாடு. ஆமா, கல்பேசன் கண்ணகி வாழ்ந்த நாடு. ஆமா, அப்பேற்பட்ட இந்த தமிழையே இனிதாக பேசுகிறாயே. இல்லை இல்லை இல்லை, எவ்வளவு மகாராஜா. அப்படி இருக்கிற போல் தெய்வலோகம், ஆமா, பொன்னுலோகம், அமராவதி பட்டினம், ஆமா, முப்பெரும் நாட்டை திருப்புமாறு ஆண்டு வரக்கூடிய என் பையன் தேவேந்திர மன்னன். ஓ தேவேந்திர மகாராஜனுக்கு, தேவேந்திர மன்னனுக்கு, தேவேந்திர மன்னனுக்கு. அப்படி தேவேந்திர மன்னன். ஆமா, சொல்கிற போல் என் தாயா, ஆமா, என் தந்தையா நான் எவ்வாறு பிறந்தவன் என்ற விளக்கங்கள் கூர்ந்து கொஞ்சம் சிக்கனமா எங்கேயும் ஓட முடியல. மூன்றாவாய் நானா சொன்ன சொல்ல காப்பாத்துறேன். வாய் மூணு சொன்னீங்க மூடிட்டேன். யார் வாய்? யார் வாய மூணு? மொத்தமா சொன்னீங்க வாய் மூடுன்னு. கொட்டா கைய என்னடா சைஸ் பண்றீங்க? எழுதுவா பையா. யார் கையா கட்ட சொன்ன? நான் 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 யார் கையா கட்ட சொ
அப்படின்னா நாயத்தை வந்து பேசுற அவன் கைய சொல்லு, தைரியமா சொல்லு. அவன் கைய என் கையை கட்டுறது தப்பா ரைட்டா? தப்பு. தப்பு தானே. தப்பு பண்ணனுக்கு என்ன பண்ணணும்? தப்பு பண்ணனுக்கு என்ன பண்ணலாம்? தண்டனை கொடுக்கலாம். என்னது? அடிக்கலாம் அப்படி இல்ல. தண்டனை கொடுக்க அடிக்குதுன்னே சொல்லு. சொல்லலாமா? அதனால இப்ப அவன் என் கையை கட்டிட்டான், தப்பு செஞ்சுட்டான். தப்பு பண்ண தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? உன் பேர் என்ன? எத்தனாவது படிக்கிற? ஆறாம் வகுப்பு. எந்த ஸ்கூல்? பிருந்தாவனம் ஸ்கூல். ஸ்கூல் தெரியாதா? ஸ்கூல் பேராதான்னு கேட்டாங்க. சரி விடு. அதனால நீ என்ன பண்ற? இத படி. இப்ப நீதான் இங்க நீதிபதி. யாரா நீதிபதி? யாரு? இவன் கூதிபதி. நீதிபதி ஜட்ஜி. ஜட்ஜி. ஆமா. நீதிபதி சொல்றது. சரி. இப்ப யாரு? இவன் யாரு? ஜட்ஜி. ஆமா, இங்கிலீஷ் சொல்றாங்க. சரியா? இப்ப என்ன பண்ற? எண்ணி ஒரு பேஜ் கட்டி அடியும். போடு. அடிச்சியா? அம்மா எத்தனை அடிச்ச? நான் உனக்கு என்ன சொன்னேன்? உனக்கு என்ன சொன்னேன்? ஒரு டஜனு. எத்தனை? ஒரு டஜனா எத்தனை? 12 அடி அடி சொன்ன நானே. நீ 6 அடி அடி தப்பா ரைட்டா? தப்புதானே? டேய், தப்பு பண்ணது என்ன பண்ணலாம்? தப்பானவனுக்கு தண்டனை கொடுக்கணுங்க. ஆமா. நான் யாரு? மகாராஜா சொல்லு. யாரு? டேய், இப்ப இவன் தப்பு பண்ணிட்டான். ஆமா. தப்பு பண்ண தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? கண்டிப்பாங்க. ஐயோ சாமியே என்ன பண்ற? எண்ணி அடிக்கிறவன. என்ன அடிக்குமா? ஆமா, எண்ணி அடிக்கிற. நீங்க அங்க நெல்லு மகாராஜா நான் பாரு என்ன அடிச்சிடறேன். எண்ணி அடிக்கிற. என்னடின்னா அறிவி கட்டவனே, நான் என்ன சொன்ன உனக்கு? என்னடி நீங்க அப்படி சொன்னீங்களா? நான் அப்படி மாத்திக்கிறேன். டேய் மகனே, கை கட்டு. நான் யாரு? சொல்லுவாங்கம்மா. மகாராஜா. என்ன பண்றேன்? நான் எப்பெல்லாம் உன் பேரை கூப்பிடணும் அப்பெல்லாம் எழுந்துச்சு என்ன சொல்லணும்? இதை நீ அப்பப்ப சொல்ற மகாராஜா. மகாராஜா மகாராஜா. பாத்து பாத்துங்க. கிட்ட கூட பேசுற அவ எங்க அந்த மூணுல அவ அது பிடி சரி, அப்ப இங்க பாரு. மந்திரியாரு காசிப முனிவருக்கும் யாரே? காசிப முனிவருக்கும் தந்தையாகிய ஆமா காசிப மகாமுனிவருக்கும் அன்னையாகிய ஆமா அதி வயிற்றிலே பிறந்த அதி வயிற்றிலே பிறந்தவர்கள் தேவர்கள். தேவர்கள் யாரு? தேவர்கள் தேவர்கள். திதி வயிற்றிலே பிறந்தவர்கள் அரக்கர்கள். அரக்கர்கள். தந்தையாருக்கு 13 மனைவிமார்கள். எத்தனை பேர்? 13 பேரா? 13 பேர்கள். நாளா ஒண்ணு வச்சுன்னா போராட முடியும். எப்படி 13 மகாராஜா? டேய் டேய், உன்னை போல கிடையாது.
அதாவது தட்சணி பெண்கள் என்று சொல்லக்கூடிய 60 பேர்களை யார் யாருக்கு கொடுத்தார்கள்? யாரு? என் தந்தையாராகிய ராஜிப மகாமுனிவருக்கு 13, யமதர்மனுக்கு 7, சந்திரனுக்கு 27. யாருக்கு? சந்திரனுக்கு 27. ஆமா, பிருகுமுனிவருக்கு ஒருவர். இப்படி 60 தட்சணி பெண்களையும் திருமணம் செய்து கொடுத்தார்கள். சரி, எதற்காக? இந்த உலகை உற்பணம் செய்வதற்காக. அப்ப இருக்கின்ற போது மும்மூர்த்தி தேவர்களாகிய படைக்கும் கடவுள் பிரம்மதேவன். யாரு? படைக்கும் கடவுள் பிரம்மதேவர். படைக்கும் கடவுள் பிரம்மதேவன். ஆமா. காக்கும் கடவுள் எம்பெருமான் சாட்சாத் நாராயணமூர்த்தி. ஆமா. பரிரக்கக்கூடிய கடவுள் யாரு? சிவபெருமான், பரமேஸ்வரன். ஆமா. இப்படி மும்மூர்த்தி தேவர்கள் என் தந்தையார் அழைத்து என்ன சொன்னார்கள்? என்ன சொன்னார்? இந்த உலகை உற்பணம் செய்ய வேண்டும். அதற்காக நீதியோடு நீ என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகை உற்பணம் செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே உடனே 13 பெண்களை திருமணம் செய்து கொடுத்த உடனே என்ன செய்தார்? என் தந்தையார் தப வலிமையினாலே அதிவயத்திலே தேவர்கள் 33 கோடி தேவர்கள் சொன்னார்கள். சரி, யாரு? அதிவயத்திலே 33 முக்கோடி தேவர்கள் சொன்னார்கள். 33 கோடி தேவர்கள் சொன்னார்கள். ஆமா. சிதி வயத்திலே அரக்கர்கள் அனைவரும் சொன்னார்கள். இருந்தார்கள். அப்படி யாமினி என்று சொல்லக்கூடிய இன்னொரு தாய் வயிற்றிலே யாரு? இந்த பறவைகள் எல்லாம் பிறந்தது. பதங்கினி என்று சொல்லக்கூடிய இன்னொரு தாய் வயிற்றிலே இந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் படைத்தார்கள். ஆமாம். அப்படி அருணன் என்று சொல்லக்கூடிய சூரிய தேவனுக்கு ரதம் ஓட்டக்கூடிய அருணனும் எம்பெருமான் நாதகமூர்த்திக்கு செல்லக்கூடிய வருடம் ஒரு தாய் வயிற்றிலே பிறந்தார்கள். இப்படி ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு தாய் வயிற்றிலே பிறந்து அகில உலகத்தை வைத்தார்கள். யார் படைத்தது? யாரு? என் தந்தையார் படைத்தார். அப்படி வைக்கிற போது இந்த உலகை எல்லாம் படைத்து இந்த போது அதிவேட்டியா வந்த 33 கோடி தேவர்களிலே நானும் ஒருவன். சரி, யாரு? நீங்களும் ஒருவர். நானும் ஒருவன். ஏங்க அவனுக்கு மரியாதை இல்ல. எங்க நண்பர்கள் தான், நாங்களும் ஒரு கிளாஸ்மேட் தான். காலேஜ் அவன் பார்த்து இன்னைக்கு பிகாம் படிக்கிறான். நான் எம்புல். சரி, இது அவங்க படிக்கிறான். நீ என்ன படிக்கிறேன்? நானும் எம்புல் படிச்சேன். எம்பில். அப்படி பிறந்திருக்கின்ற போது இந்த உலகை வைத்திருக்கின்ற போது 33 கோடி தேவர்களை நானும் ஒருவனாக பிறந்து காசிம மகாமுனிவருக்கு பிள்ளையாக பிறந்து இந்த உலகிலே மாபெரும் வல்லவனாக வாழ வேண்டும் என்று சொல்லி யாருமே செய்ய முடியாது 100 அஸ்வமேத யாகங்களை செய்திருக்கின்ற போது இந்த உலகை படைக்கின்ற போது ஜெய்வலோகம் என்று சொல்லக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் ஒரு அதிபதி வேண்டும். ஆமா. யார் வேண்டும்? அதிபதி வேண்டும், தலைவன் வேண்டும். அதனாலே 33 கோடி தேவர்களுக்கும் 44 ரிஷிமார்களுக்கும் அஸ்தபதுக்கள் கிண்ணர் கும்புடன் திக்கு வித்தியாதிகள் என்று சொல்லக்கூடிய அனைவர்களுக்கும் ஒரு தலைவன் வேண்டும் என்று சொல்லி தேவர்களை அழைத்து யார் யாரு? படைக்கும் கடவுள் பிரம்மதேவன், காக்கும் கடவுள் நாராயணமூர்த்தி, படைக்கக்கூடிய கடவுள் பரமேஸ்வரன், மும்மூர்த்தி தேவர்களை அழைத்து என்ன செய்தார்கள்? இந்த தெய்வலோகத்தை பட்டம் தரித்தார்கள். சரி, எது? தெய்வலோகத்தை பட்டம் தெரிவித்து விட்டார்கள். பட்டம் வைத்தார்கள். இந்த தெய்வலோகத்தை பட்டம் வைத்து வாழ்கின்ற போது நான் எவ்வாறு இருக்கின்றேன்? எப்படி என் அருகாமை என்ன இருக்க வேண்டும்? கூறுங்கள். இந்த தெய்வலோகத்திலே சுமாதானத்தில் அமர்ந்து 33 கோடி தேவர்கள் கூட இந்த தேவேந்திர மன்னன் அமர்ந்திருக்கின்ற போது யார் யார் அருகாமல் இருக்க வேண்டும்? ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை என்று சொல்லக்கூடிய நாட்டிய மாதர்கள் நாட்டியம் புரிய வேண்டும். ஆமாம். எவ்வாறு புரிய வேண்டும்? எப்படி? சொல்லுங்க. எப்படி?
நாட்டியங்கள் புரிய வேண்டும். சொன்னாங்க எவ்வாறு? டீ கடை வரலையா? தாம் 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 என்று சொல்லி ஒரு பக்கம் பரதநாட்டியம். பரதநாட்டியம் அப்படி ஒரு பக்கம் பரதநாட்டியம். தாம் தக்கதி டீ கிடைக்குதா? கூத்து. டேய், டேய். அதெல்லாம் இப்ப அப்போது எல்லாம் சிறப்பான நாட்டியங்கள். ஆமா. ஆடலும் பாடல் பாடல். அவ்வாறு இப்படி ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை என்று சொல்லக்கூடிய ஆமா. நாட்டிய மாதர்கள் நாட்டியத்திலே வல்லவர்கள். ஆமா. நாட்டியம் புரிய வேண்டும். அது மட்டும் கிடையாது. மற்றும் என்னென்ன மேளங்கள் ஒலிக்க வேண்டும். எப்படி? வா. என்னென்ன ஒலிக்க வேண்டும். என்ன ஒட்டு மத்தாளதாரங்கள். ஆமாம். என்னென்ன ஹார்மோனியம், ஹார்மோனியம், மிருதங்கம், மிருதங்கம், பூத்தாரி, ஆமா, தப்பட்டை, பூத்தாரி, ஆமா, ஊதுவார்கள் இல்லையா, ஆமா, இவ்வளவு நீட்டு, ஆமா, என்னது சூத்தாரி, ஆமா, பூத்தாரி, நாதஸ்வரம், மேளங்கள், என்னது மோளங்கள், மேளங்கள், முரசு, முரசு, டாங்கா, டோங்கா, டேய் டாங்கா, டாங்கா, டாங்கானா எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. டாங்கானா எப்படி இருக்கும்? பிடிக்குமா? டேய் இவ்வளவு பெருசு ரெண்டு பக்கம் வாசிப்பாங்க பாத்தியா? ஆமா. அந்த இசை டாங்கா, 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 முரசு, முரசு, இடி முரசு என்று சொல்லக்கூடிய ஆமா 32 வாத்தியங்களும் தோம் 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 என்று முழங்க வேண்டும். ஆமா. டேய் டேய் மதுனே மகாராஜா ஞாபகம் இருக்கணும். என்ன சிரிப்பு? ஏய் மதுனே சொல்லு. மகாராஜா நாளைக்கு வரைக்கும் உனக்கு தான் வேலை. ஆமா 32 வாத்தியங்கள் முழங்க இந்த தேவேந்திர மன்னன் ஆமா திருச்சபை நாடு வருகின்ற போது கையிலே என்னென்ன இருக்கிறது? என்னென்ன தெரியுமா? காமதேனு. காமதேனு. என்ன காமதேனு? காமதேனு என்று சொல்லக்கூடிய பசுவாகப்பட்டது. ஆமா. அந்த பசு என்ன கொடுக்கும்? எத்தனை பேர்கள் வந்தாலும் என்னயா மதன் கண்டிப்பா ஏய் ஏய் நம்ம இங்க பேசினுக்கிறோம் அவங்க அதுக்குள்ள அப்படியே உன்னோட ஒரு மீசையா கீழே ஒட்டிக்குதே டேய் அதெல்லாம் அப்படிதான் ஸ்டைல் பையா கை கட்டு. நான் யாரு? மகாராஜா சீனிவாஸ் சீனிவாசன். மகாராஜா பேர் பேர் மாத்திட்டுக்கிறோம். இன்னைக்கு காட்டினா நவீனாமே நவீனா சீனிவாஸ் பொய் மட்டும் சொல்லக்கூடாது. எனக்கு ரெண்டு பேருக்கு என்னென்ன பேரு? நவீன் சீனிவாஸ் எது உண்மையான பேரு? நவீன் நவீனா? எப்பெல்லாம் கூப்பிடுறான் நீ எல்லாம் ஷிஃப்ட் இப்ப மாறிக்குச்சு. அப்படிங்கிற போது மந்திரியாரு ஆமா இப்படி என் கையில என்ன இருக்கிறது? காமதேனு. ஆமா காமதேனு என்பது என்ன? பசு பசு. அந்த பசு என்ன கொடுக்கும்? எத்தனை பேர்கள் வந்தாலும் எத்தனை கோடி பேர்கள் வந்தாலும் ஆமா அனைத்து அவர்கள் நினைக்கக்கூடிய உணவை கொடுக்கக்கூடியது. அமிர்தம் என்று சொல்லக்கூடிய தெய்வலோ அமிர்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்படி காமதேனு ஆமா கற்பக விருட்சம். கற்பக விருட்சம் என்றால் என்ன? கற்பக விருட்சமா? ஆமா என்ன வார்த்தை?
கற்பக விருட்சம் என்றால் என்ன? கற்பக விருட்சம்னா நீங்க மட்டும் சொல்லி மகாராஜா எனக்கு தெரியுமா? அருகாமல் இருக்கக்கூடிய மந்திரியா? ஆமா. கற்பக விருட்சம் என்றால் தெரியவில்லை என்றால் பார்ப்பவர்கள் என்னை நகைப்பார்கள் இல்லையா? இல்லை, மறந்து விட்டேன் மகாராஜா. கற்பக விருட்சம் என்றால் என்ன தெரியுமா? அதாவது எத்தனை கோடி பேர்கள் வந்தாலும் ஆமா, அவர்கள் நினைக்கின்ற போது மனதில் என்ன நினைக்கின்றார்களோ அப்பேற்பட்ட சுகத்தை தரக்கூடியது. ஓஹோ, எப்படி? சுகத்தை அளிக்கக்கூடியது. ஆமா, சுகம். மொத்தமா சுகம்னா என் தப்பு நினைக்கிறாங்க. இல்ல இல்ல. கற்பக விருட்சம் என்றால் என்ன? அதாவது நந்தவனம் என்று நினைத்தால் நந்தவனம். ஆமா. மரம் என்று நினைத்தால் மரம். மரம். பஞ்சனை என்று நினைத்தால் பஞ்சனை. பஞ்சனை. கட்டில் என்று நினைத்தால் கட்டில். அவள் நினைக்கக்கூடிய சுகத்தை தரக்கூடியது. படி. பொம்பளை நினைச்சா ஏய், அதாவது கற்பக விருட்சம் தன் மனதிலே நினைக்கக்கூடிய அருவியாக கொட்டுவது என்று நினைத்தால் அவ்வாறே அவர்களுக்கு தோன்றும். ஓஹோ, அப்பேற்பட்ட கற்பக விருட்சம் ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானை. யானை இது ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானை. தேவேந்திரன் மட்டுமே ஏறக்கூடிய வெள்ளை யானை. அந்த யானையின் மீது ஏறி எங்கு போக வேண்டும் என்று நினைக்கின்றனோ ஒரு நொடி பொழுதிலே சென்று விடும். யானை தூக்கி போயிடும். ஒரே நொடி பொழுது அந்த இடத்துல இருக்கும். சரி. அப்பேற்பட்ட ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானை, உச்சரவாசி என்று சொல்லக்கூடிய பறக்கக்கூடிய குதிரை. எது? உச்சாவுடைய ஏய், உச்சரவுடல உச்சரவசு. உச்சிரவசு. எது? உச்சிரவசு என்று சொல்லக்கூடிய பறக்கக்கூடிய குதிரை. பறக்கும் தன்மை கொண்டது. குதிரைக்கு பறக்கும் சக்தி. ஆமா, ரெக்கை உண்டு. அப்படி உச்சரவசை என்று சொல்லக்கூடிய அது அனைத்தும் கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதம். இப்படி அனைத்தும் என் அருகாமல் இருக்கே. தேவேந்திர மன்னன் இருக்க வேண்டும். எவ்வாறு நடக்க வேண்டும்? இந்த உலகிலே யார் என்னை சூழ வேண்டும்? இந்த தேவேந்திர மன்னன் தெய்வ லோகத்திலே சிறப்புமாக வருகின்ற போது இந்த தெய்வலோகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற நேரம் எவ்வாறு இருக்க வேண்டும்? நமது அழகு என்ன? எப்பேற்பட்ட அழகு படைத்தவன் கூறுங்கள். சொல்ல வேண்டும் இல்லையா? சொல்ல வேண்டும். சித்திர சிலையழகன். ஆமாம். எப்படி? சித்திர சிலை மெத்த வடிவழகன். ஆமா. அப்படி இருக்கின்ற போது என் கையிலே இருக்கக்கூடிய இந்த வஜ்ராயத்தை கொண்டு நான் என்னென்ன செய்வேன் தெரியுமா? என்ன? அதாவது இங்க மலைகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறது பார்த்தாயா? ஆமா. மலைகள், குன்றுகள். குன்றுகள். ஆமா. இந்த மலைகள் எல்லாம் ஆதி நாளையிலே ரெக்கையோடு இருந்தது. மலைக்கு ரெக்கைஞ்சா? ஆமா. எங்கு மக்கள் அதிகமாக வாழ்கின்றார்களோ அங்கு சென்று அந்த மலைகள் எல்லாம் அமர்ந்து அந்த மக்களை எல்லாம் கொன்று குவித்தது. சரி. அப்படி குவிக்கின்ற போது பார்த்தீங்கன்னா இந்த மலைகளுக்கு கர்வம் வந்து விட்டது. ஆமா. எப்படி கர்வம் வந்து விட்டது? மனதிலே நாம் தான் பலவான்கள் என்று சொல்லி மனதிலே கர்வம் வந்து விட்டது. ஆமா. இந்த மலைகள் கர்வத்தை அடக்க வேண்டுமேயானா என்ன செய்வது என்று பார்த்தேன். கையில இருக்கக்கூடிய இந்த வஜ்ராயத்தை எடுத்து மலைக்கு ரெக்கை வெட்டிட்டீங்க. வெட்டி அங்கங்கே அமர செய்து இந்த மலைகளுக்கு மட்டும் கிடையாது குட்டி. எப்படி நம்மளுக்கு மனசுக்குள்ள கர்வம் வந்துடும். ஆமா, மெய்தாங்க.
அப்படியே ஆமா உண்மைதான். நாம தான் பெரியார்னு யார் யார் மனசுல நினைக்கிறீங்களோ ஆமா அன்னைக்கு அவங்களுக்கு அழிவான ஆரம்பிக்கணும். பிளாப் ஆயிடுவாங்க. ஆமா ஆமா சில பேருக்கு பணம் கருவோம். ஆமா எப்படியே ஆமா பணம் கருவோம். சில பேருக்கு நகை கருவோம். ஆமா சில பேருக்கு சொத்து கருவோம். ஆமா ஆமா சில பேருக்கு நாம தான் கலையை அதிகமா கத்துக்கணுங்க. ஆமா ஒரு நடிகர் கிடையாது அந்த கருவோம். இப்படி என்னைக்கு அவங்க மனசுல ஐயா சொல்லுங்க செல்வன் சமயபுரம் பூஜை நானும் பூஜை ஊர் பேரை ஒழுங்கா சுபமேதயம் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆமா செல்வம் ஐயானவர்கள் விழாவிலே கலந்து கொண்டு ஆமா பார்த்தபடியே வாழ்த்துக்கள் ஐயா என்று சொல்லி வார்த்தை கொடுத்திருக்கின்றான். அப்பேற்பட்ட ஆமா ஐயா அவர்களுக்கு குடிகொண்டு கோயில் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஆமா மாரியம்மன் மாரியம்மன் காளிப்பட்ட ஏற்கரை மீது அமர்ந்திருக்கக்கூடிய மாரியம்மன் அன்னை அவர்கள் ஆமா அவர்கள் இல்லத்திலும் குடிகொண்டு ஐயாருக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் தீர்காயுசம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம். அப்ப இருக்கின்ற போது ஆமா இந்த நம்முடைய தமிழுடைய வரலாறு இந்த உலகம் புறம் அறிவுன்னு சொல்றாங்க. ஆமா தெரியுமா? தமிழ் வரலாறு எல்லாமே எல்லா இடத்துலயும் ஆமா ஆமா எங்கு தோண்டி எடுத்தாலும் தமிழ் மொழி தான் கிடைக்குது. ஆமா லிங்கம் தான் கிடைக்குது. கல்வெட்டுகள் வெளிநாட்டுல தோண்டினாலும் லிங்கம் தான் கிடைக்குது. ஆமா அப்ப இருக்கின்ற போது அந்த பூமியே தோன்றதுக்கு முன்னாடி தமிழ் மொழி தோன்றதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு தோன்றா இன்னும் 100 வருஷம் கழிச்சு இந்த மண்ணை தோன்றதா என்ன தெரியுமா கிடைக்கும்? என்ன கிடைக்கும் சொல்லு நீ. 100 வருஷம் கழிச்சா? ஆமா எலும்பு கூட தான் கிடைக்கும். இல்ல ஒண்ணு பாட்டில் கிடைக்கும். இன்னொன்னு அந்த பாட்டில் ஊத்தி குடிக்கிறான் ஆமா அந்த டம்ளர் கிடைக்கும். அப்புறம் அந்த பாக்கெட் கடிச்சு போற பாக்கெட் கிடைக்கும். ஆமாங்க அதெல்லாம் மக்காத பொருள் மண்டிலே மக்காத பொருள் மட்டும் இல்ல இப்ப குடும்பம் அழியறதுக்கு காரணமும் இருக்கும். ஆமா குடியே கெடுக்கும். ஏதாவது விளம்பரம் எத்தனையோ பேர் நகை கடைக்கு விளம்பரம் பண்றாங்க. ஆமா துணி கடைக்கு விளம்பரம் பண்றாங்க. ஆனா இந்த கடைக்கு விளம்பரம் பண்றாங்களா? கிடையாது. மொத்த பேரும் தேடி போயிடுறாங்க. தெப்பன்னு உழுந்தடிச்சுன்னு ஓடிடுது. ஆனா ஒரு நாளைக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஆமா மகராசி கட்டி குடும்பம் நடத்துறாங்க. எப்படி வாழ்வாங்க? எல்லாம் தெய்வம் என்ன பண்றது? அம்மா நினைக்கிறாங்க அம்மா. அதனால அதாவது இந்த மக்கள் எல்லாம் திருந்தி ஆமா இந்த உலகிலே நன்றாக குடும்பமும் நம்முடைய குழந்தைகளும் வாழணும். என்ன பண்ணணும்? ஆமா இல்லையா? இதெல்லாம் மறந்துடணுங்க. ஆமா நம்ம கெட்ட விஷயத்தையும் மறந்துடணும். ஆமா இந்த நாடகம் வேலை நாடகம் ஆமா கதைகள் படிப்பது எல்லாம் எதுக்காக தெரியுமா? நாமெல்லாம் திருந்தி வாழணும். ஆமா இல்லையா? மக்களுக்கு ஒரு நல்ல கருத்து போய் சேர வேண்டும் என்பதற்காக அதற்காக தான் இல்லையா? ஆமா அதனால இந்த 100 பேர்ல யாராவது ஒருத்தர் கூட கண்டிப்பா அவருடைய சுற்றி இருக்கக்கூடிய ஆள் வந்து திரும்ப அன்பு தாய்மார்களே ஆமா நாங்கள் சொல்வது என்னவென்றால் அதாவது ஆமா நம்ம குடும்பத்திற்காக எப்படி ஆமா நம்ம குடும்பத்திற்காக இந்த மற்றவங்களுக்கு எல்லாம் இந்த உலகங்கள்லாம் இருக்கும். ஆமா ஆனா குடும்பத்திற்கு உலகம் தெரியுமா? ஆமா இல்லையா? ஆமாங்க